உங்களுக்காக ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்படி பிரயாசப்படுகிறேன். எனக்கு இருக்கிற தேவைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். சோர்ந்து போகாத, அவரை நோக்கி கூப்பிடு. அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் அதிசயங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரே, ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். அவர்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு வேதனையோடு இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரட்டும், சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மீட்பு உண்டாகட்டும். பரிசுத்தமான கர்த்தர், ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியே நாங்கள் செபிக்கிறோம். மாம்சமான என்னை மறைத்து ஆண்டவரே நீர் மாத்திரம் உம்முடைய சத்தத்தை மாத்திரம் பிள்ளைகள் கேட்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுக்காக ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்படி பிரயாசப்படுகிறேன். ஒரு சிறிய கிராமமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டிலிருந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வேதனையோடு கண்ணீரோடு அமர்ந்து யாராவது எனக்கு ஆறுதல் கொடுப்பார்களா, யாராவது என் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியுமா, யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், யார் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல. விசேஷமாய் உங்களுக்காக நான் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ உடைந்த பொருளை ஒட்ட வைத்து அதை சரி செய்கிறவர் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய அதிகாரம் படைத்தவர் நம்முடைய தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதில் உள்ள மச்சங்களையும் கடல்களையும் கடல் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவர் நம்முடைய கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணாலும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பலவீனத்தோடு கூட எனக்கு சுகம் உண்டாகாதா என்று சொல்லி நீ பார்த்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனைகளோடு கூட, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கலோடு கூட நீ இருந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காது என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்து போய் கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரனே, இன்றைக்கு நினைக்க வேண்டிய காரியம், என் பிரச்சனையை காட்டிலும், எனக்கு இருக்கிற பலவீனத்தை காட்டிலும், எனக்கு இருக்கிற தேவைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கலாம், என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் முதலாவது கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்றால், வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருப்போம்.
நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடைகளாய் நின்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது தடைகள் மாறும், எப்பொழுது பிரச்சனைகள் மாறும் என்று காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அன்றைக்கு அழுகையின் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இன்றைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்தது பாருங்கள். பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க, போராட்டம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய விசுவாசமும் ஜபமும் அதிகமாகணும். ஆனால் இன்றைக்கி போராட்டம் அதிகமாச்சுன்னா, பிரச்சனை அதிகமாச்சுன்னா விசுவாசமோ ஜபமோ குறைஞ்சி போகுது. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, எதுக்கு ஆண்டவரே இவ்வளோ போராட்டம்? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தானே காணிக்க கொடுக்குறேன், நான் நல்லா தானே நேரத்தை உங்ககிட்ட செலவழிக்கிறேன், அப்புறம் ஏன்பா இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை நெருங்க நெருங்க, ஆண்டவரை கிட்டி சேர சேர உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபமும் விசுவாசமும் அதிகமாகணும். ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய தேவைகளுக்காக எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்கிறார் என்றால், உங்களுடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்றால், ஏதோ மனிதன் செய்கிற பிரகாரமாய் ஒரு சின்ன காரியம் இல்லை, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். பாருங்கள், நீ அறிந்து கொள்ள முடியாத, உன்னுடைய மூளைக்கு உன் மைண்டுக்கு எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்காக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீ சின்ன காரியத்தை யோசிச்சிருக்கலாம், சின்ன பிரச்சனையை யோசித்து வச்சிருக்கலாம். ஐயோ இது எப்படி நான் தீர்க்க போகிறேன், இந்த பிரச்சனை எப்படி மாறப்போகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் பிரச்சனைகளை காட்டிலும், உனக்கு இருக்கிற தொல்லை, உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை, எப்படிப்பட்ட பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறார் என்றால், உங்களால் அறிந்து கொள்ள முடியாத, மூளைக்கு எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த நோய் தொற்று குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். என் பிஸ்னஸ் என்ன ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னமா ஆகுமோ, என்னுடைய படிப்பு என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் திருமணம் செய்ய போகிறேனோ, எப்படி நான் வீடு கட்டப் போகிறேனோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இனி ஒரு சூழ்நிலை நான் எப்படி வேலை தேடி, எப்படி நான் லைஃப்பில் செட்டில் ஆகிறது சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத, உங்களுடைய மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த வார்த்தையை கேட்டுன்னு இருப்போம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. பாருங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய பட்சமாய் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் பிரதர், ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தொலைவாக இருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட குற்ற உணர்வு வேணா இருக்கலாம். நான் செய்த தப்பு யாருமே மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய நான் பாவம் பண்ணிட்டேன். இந்த குற்ற உணர்வு உங்களிலிருந்து மாறட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு, நீங்கள் வேதம் வாசிக்கிறதுக்கு, கர்த்தரை தேடுறதுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குமானா, நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை உங்களை விட்டு உங்களுடைய பாவத்தை அகற்றுகிற கர்த்தர். கடலின் ஆழத்தில் போட்டு விட்டேன், முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்வு, கசப்பான அனுபவங்கள், இவைகளை நினைத்து நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டில்லாமல், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் நம்புவீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய நண்பர்கள், உங்களோட கூட இருக்கிறவர்கள், உங்களுடைய உறவுகள் உங்களை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது காரியம், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி பிரயாசப்படுகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். பாருங்கள், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு
நீங்கள் கலங்கி போய் உடைந்து போய் அமர்ந்து கொண்டு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமீன் சொல்ல போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத இல்லைங்களா, உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னது மாத்திரமில்லாமல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களை காண செய்ய போகிறார். ஒருவேளை இவ்வளவு நாளாக நான் லாக்டவுனுக்குள்ளாக இருக்கிறேன் இல்லைங்களா, இவ்வளவு நாளாய் நான் ஒரு தடைகளுக்குள்ளாக இருக்கிறேன், எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் நான் மேற்கொண்டு வரப்போகிறேன், எப்படி இவ்வளோ பெரிய காரியத்திலேருந்து நான் மீண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியங்களுக்கு எட்டுகிற அளவுக்கு செய்கிற ஒரு கர்த்தர் அல்ல, நீ அறிந்து கொள்ள முடியாத, நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எப்பவுமே எந்த நன்மை செஞ்சாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இது எப்படி இவங்க பண்ணாங்க, ஏன் இதை செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி நிறைய யோசிப்போம். நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா கூட அதெல்லாம் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா! உங்களுடைய உறவுகள் ஆச்சரியப்படத்தக்கதாய் இல்லை. நிறைய நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரியாசம் பண்ணியிருக்கலாம். நிறைய நேரத்தில் நீங்கள் கடவுளை துதிக்கும்போது உங்களை வெட்கப்படுத்தியிருக்கலாம். நீ ஜெபம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ துதித்து பாடி உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ அப்படியே தானே இருக்கிற, ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்ன வாய்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக அவருடைய கண்கள் ஆராய்ந்து முடியாத அற்புதத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நேரம் இதுவே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு குடும்பம், நல்ல ஒரு விசுவாச குடும்பம், நல்ல ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாக ஜெபிக்கிற ஒரு அன்பு தாயார். பாருங்கள், அவங்களுக்கு 3 பிள்ளைகள், ரொம்ப ஃபெய்த்தான ஒரு குடும்பம். சர்ச்சில் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏழ்மையான ஒரு வீடு, சின்ன ஒரு வீடு இல்லைங்களா, சுற்றிலும் செவரு இருக்கும், மேலே ஒரு ஓலை போட்ட ஒரு வீட்டில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய மெத்த வீடு. அவரும் எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவார்னா இவங்கள பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அம்மாவுடைய வீடு எங்கே இருந்துச்சுன்னா ஒரு கார்னரில் ஒரு மூலையில் இருந்துச்சு. எந்த வண்டி வந்தாலும் அவங்க வீட்டுக்காக வந்து திரும்பி தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த அம்மாவுடைய வீடு இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த அருமையான தாயார் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாங்க இருந்தாங்க. ஆண்டவரிடத்தில் ஆராய்ந்து முடியாத ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை தேடி எப்பொழுதும் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. துதியின் சத்தம் அந்த வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும். அவன் வந்து இந்த அம்மாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். என்னம்மா அவங்க கூட பெரிய தொல்லையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணி நிற்கிறேன், எப்போ பார்த்தாலும் கத்தி நிற்கிறேன், நான் நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா திட்டுவார். ஆனால் அந்த அம்மா வந்து எதையுமே பொருட்படுத்தாமல் நல்லா ஜெபிக்கிறவர்களாக வைராக்கியமாக ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களாக இருந்தாங்க. நிறைய நேரத்தில் நானும் சர்ச்சுக்கு போயிடுற, நீ நானும் ஒரே நேரத்தில் தான் அந்த இடத்த வாங்கணும், ஆனால் நான் நல்ல வீடு கட்டிட்டேன், நீ நல்லா கடவுளை துதிக்கிறே, ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் ஒரு முன்னேற்றமும் இல்லை, இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி அந்த தாயார்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஏற்ற காலத்தில் அவர் உயிர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் அடங்கியிருக்கணும் ஐயா, ஏற்ற காலத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருப்பார், அந்த நேரத்தில் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் ரொம்ப சிரிச்சிட்டு சொன்னாராம், இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா, இவ்வளோ வருஷமாக நடக்காத, இப்போ நடக்க போகுது. நண்பு சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி சொல்லியிருக்கலாம். நீ நல்லா ஜெபிப்ப, வைராக்கியமாக இருந்திருப்ப, உன்னை பார்த்து இவ்வளோ நாளாக நடக்காத காரியமாடா இப்போ நடக்க போகுது, இவ்வளோ நாளாக நடக்காத காரியமாமா இப்போ நடக்க போகுதுன்னு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உங்களுடைய விசுவாசத்திலும் ஜபத்திலும் ஒரு காலமும் நீங்கள் குன்றிவிடாதீர்கள், இன்னும் எழும்பி பிரகாசிங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அந்த தாயாரும் அப்படிதான். அவர் என்னதான் பரியாசம் பண்ணட்டும், என்னன்னா பேசட்டும், ஆனால் என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவர் எனக்கு மீட்பு கொடுப்பார் என்பதை அந்த தாயார் உறுதியாக நம்பினாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ஞாயிறு ஆராதனைக்காக அவங்க ஆராதனைக்கு போயிட்டாங்க. போயிட்டு வரும்போது அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்தது. சர்ச்சிலேருந்து வந்த உடனே அவங்க பார்த்தாங்க, ஒரு லாரி திரும்பும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளாக புகுந்து அந்த வீடெல்லாம் சேதமடைஞ்சு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நாசமாக போயிருந்துச்சு. அந்த தாயார் வேதனையோடு கண்ணீரோடு நிற்கும்போது அந்த பணக்காரர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம், பாத்தியா, நீ கடவுளை தேடி தானே போன சர்ச்சுக்கு, அந்த கடவுள் உன் வீடு காப்பாற்றினாரா, அந்த வீடு கடவுளால் காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து பரியாசம் பண்ணார். அதுக்கு அந்த தாயார் சொன்னாங்க, இப்போவும் என் ஆண்டவர் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னாங்களாம். இப்போவும் என் கர்த்தர் எனக்கு நன்மை தான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருந்தவங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த அம்மா எல்லாத்தையும் இழந்து போயிருக்குது, இப்பவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுதுன்னு சொல்லும்போது, ஒருவேளை நானும் என் பிள்ளைகளும் இந்த வீட்டில் தூங்கி நிற்கும்போது லாரி உள்ளே வந்துருந்துச்சுன்னா நாங்கள் குடும்பத்தோடு மரித்து போயிருப்போம். நாங்கள்லாம் சாகாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆலயத்தில் கொண்டு போயிருந்தார், அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த அன்பு தாயாருக்கு என்று சொல்லி.
அதன் பிறகு அந்த லாரியுடைய ஓனர் வந்து அந்த தாயாரை பார்த்து, அம்மா ஒரு 2 மாதம் வெளியில் நீங்கள் வாடகை இருங்க, 2 மாதத்தில் உங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா. சரிங்க ஐயான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போனாங்க. பாருங்கள், ரொம்ப நாளாக பரியாசம் பண்ணிட்டு கொண்டு இருந்தார் அந்த சகோதரர். அந்த சகோதரனுடைய வீட்டை பார்க்கிலும் 2 மடங்கு 2 பில்டிங் ஹைட்டான ஒரு பெரிய மாடி வீடை அந்த ஓனர் இந்த தாயாருக்கு கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவர் எதுவுமே பேசலை. அவரும் அந்த அம்மாவோடு கூட சேர்ந்து திருச்சபைக்கு போவதற்கு ஆரம்பித்தார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சி மிகவும் அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் செய்யணுமா, கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு இருந்தாலும் இல்லை என்றால் நான் கர்த்தரை துதிப்பேன். யோபுடைய வாழ்க்கையில் யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அற்புதங்களை எப்படி யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போனார், எல்லாவற்றையும் இழந்தார். வீடு, நிலம், பிள்ளைகள், வேலையாட்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவராய் நடுத்தெருவில் இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை சொல்கிறார், அவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படி பிரயாசப்படுகிறேன். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய காரியம் இல்லை. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வந்துச்சுன்னா அது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது. அவனா பாருங்கள், நல்ல விதத்திலே நம்ம நல்லா மேலே வந்தாலும் கூட மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் எப்படியாவது ஏதாவது பூச்சி எப்படியோ வந்துட்டு இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இல்லை எல்லாவற்றையும் இழந்து போய், வியாபாரத்தை இழந்து போனேன், நல்ல செல்வாக்கு இழந்து போனேன், எனக்கு இருந்த ஆஸ்தியெல்லாம் போச்சு, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உனக்காக செய்வேன். யாராலுமே செய்ய முடியாத பெரிய காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படி பிரயாசப்படுகிறேன். அந்த மனுஷன் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதலாக சப்பானியாக இருக்கிறார். அவன் பேதுரும் யோவானும் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க இடத்துல ஏதாவது காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்கள எதிர்பார்த்தான். அவங்க பார்த்துட்டு அவனை பார்த்து சொன்னாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பாருங்கள், சர்ச்சுக்கு வெளியில் உட்காந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன், சப்பானி தாயின் வயிற்றில் பிறந்தநாள் முதலாக சப்பானியாக இருந்த மனுஷன் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாய் துள்ளி குதித்து போகிறதை பார்த்து நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் வெளியே உட்காந்து பிச்சை எடுப்பானே, இவன் சப்பானி தானே, இவன் எப்படி நடக்கிறான்? ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க. நிறைய நேரத்தில் உங்களுக்கு நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படும்படி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளில் நீங்கள் செவி கொடுத்து கவனித்து பாருங்கள். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்தை அர்ப்பணித்து இவ்வளோ நேரமாக அந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. முதலாவது காரியம், கர்த்தருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அறியாதது மெட்டாதமான பெரிய காரியத்தை செய்வார். 2வது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். 3வது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எதை குறித்து நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். உனக்காக வைத்திருக்கிற இலக்கை அடையும்படி, உனக்காக எதை செய்யும்படி கர்த்தர் பிரயாசப்படுகிறாரோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நீ சோர்ந்து போகாத, அவரை நோக்கி கூப்பிடு. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்களை செய்வார். வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். எதையெல்லாம் இழந்தீர்களோ எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை, நன்மையை உடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோமா? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் எழுத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வதோ அது செய்யப்படும். அப்படி சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக அவனுடைய சமூகத்தில் வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீரே. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படியான அற்புதம், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து பிள்ளைகளை உடைய வழியில் நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி உடைய மகிமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.